ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிற ட்ரீம்ஸ் ஆஃப் ஒயின். நான் உங்கள் டிஸ்கிறோம். இன்றைக்கி நம்ம உங்களோட மேட்ச் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 24 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஒயின் ஒரு பக்கம் தேவங்க ஒரு பக்கம்னு நின்றுட்டு ஒயினோட அப்பா கிட்ட நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பிடிச்சி போட்டு பாடப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சைட்லேருந்து ஒயினோட அம்மா வந்துட்டு, இங்கே பாருடி, என் தம்பிக்கு தான் என் புருஷன் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒயினோட அம்மா சொல்லிகிட்டே வந்திருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே பாரு வயன், என் புருஷனும் என் தம்பி தயவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். உனக்கெல்லாம் இங்கே யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. தாய்க்குழுமே, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நீங்கள் உங்கள் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணலாம், என் அப்பாவையும் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஏமா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க? எல்லா விஷயத்துலையும் உங்கள் தம்பின்னா அவருக்கே நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் அப்பாவையும் எனக்காக நிற்க விட மாட்டீங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற? ஏன்னா என் தம்பி எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான். அதனால தான் எப்போவும் நான் அவன் பக்கமே நிற்கிறேன். போதுமா? அப்போ நான் எது பண்ணாலும் சரியா பண்ண மாட்டேன். உன் தம்பி பண்ணுறது எல்லாம் சரி, நான் பண்ணுறது எல்லாம் தப்பு. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை வயன். பின்னா நீ சொல்கிறதெல்லாம் அப்படியேதான் இருக்கு. அப்பா அம்மா தான் இப்படியெல்லாம் பேசுதுன்னா நீங்களும் அதை கேட்டு எவ்வளோ சைலண்டாக நிற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி சொல்கிறது எல்லாம் வேத வாக்கு. அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் பிள்ளைக்கு கூட நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி வயன் அவளோட அப்பாவை பார்த்து கேட்குறா. அதுக்கு வயனோட அப்பா சைலண்டாக வயனோட அம்மாவை திரும்பி பார்த்து, ஏம்மா வயன் பாவம், அவ ஏதோ சொல்ல வரால, நீங்கள் அமைதியாருங்க. அவ எப்போ பார்த்தாலும் என் தம்பி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். இதுங்க ரெண்டும் சண்டை போடாமல் என்னைக்காவது ஒரு நாளாவது இருந்திருக்கா? தேவம், என்னடா பிரச்சனை? இவ எதுக்கு இந்த மாதிரி வந்து இப்படி கத்திட்டு இருக்கா? அதுக்கா நீங்கள் வாங்கி மூடிங்க. நீங்கள் எது பேசினாலும் போய் தான் சொல்லுவீங்க. ஏய் என்னடி வாய் முடியாது இதுன்னு? இங்கே பாரு, இது வரைக்கும் அவன் மாமன். அப்போ நீ அவனை பேசுகிறப்பவே நான் உன்னை போட்டு திட்டிகிட்டு இருந்தேன். இப்போ பத்தாவதுக்கா உன் புருஷன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி தான் பேசுவியா? அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். அம்மா அக்கா விடுக்கா, அவள் அப்படி தான் தெரியுதுல்ல. ஐயோ சும்மா நல்ல ஒரு மாதிரி ப்ரிட்டன் பண்ணாதீங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வயன், என்கிட்ட அடி வாங்க போகிற. கொஞ்சமாவது உன் மாமலுக்கு மரியாதை கொடுடி. ஆமாம், மரியாதை கொடுத்துட்டா மட்டும் அப்படியே உன் தம்பி வேணாமா என் பேச வைக்காத. ஏய் இப்போ நீ இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு என் தம்பி என்னடி பண்ணிட்டான்? சொல்லு. சும்மா வந்ததுலேருந்து கத்திட்டு இருக்க. அவன் என்ன பண்ணான்? எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்க? ஓ, தம்பி என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியணும், அதுக்கு தானே? சொல்கிறேம்மா சொல்கிறேன். நீ சொல்கிறேன்னு வாயை மட்டும்தான் ஆடிட்டு இருக்க. இது வரைக்கும் என்ன பண்ணான்னு எதையுமே சொல்லாம தான் சைலண்டாக நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வயனோட அப்பா, போதும், 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? சும்மா கத்திக்கிட்டே நிற்கிறீங்க. இங்கே ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறன்ற மரியாதையே கிடையாதுல்ல உங்கள் 2 பேருக்கும். ஏதோ போட்டும் பொண்டாட்டியோ பிள்ளையோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அமைதியாக போனால் சும்மா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே 2 பேரும் வாயை மூடுறீங்களா? ஏப்பா தேவம், என்ன நடந்துச்சு? எதுக்கு வயன் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா? என்னதான் பிரச்சனை? நீயே சொல்ல. இந்த அம்மாவையும் மகளையும் பேச விட்டா இப்படிதான் 4 நாள் பேசிக்கிட்டே கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒயனோட அப்பா கத்துறாரு. இது கேட்டுட்டு இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த ஒயனோட அம்மாவும் சரி ஒயனும் சரி கப்பு சிப்பன்னு வாயை மட்டும் சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒயனோட அப்பா பேசுகிற வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வேணால் பெர்மிஷன் கொடுப்பாரு. ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டாருன்னா இப்படி தான். அதனால 2 பேரும் இதுக்கு மேலேயும் அவரை டென்ஷன் படுத்தக்கூடாதுன்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. தேவம் ஒயனோட அப்பா கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இந்த ஒயனோட ஃப்ரெண்டு ஜே இருக்கால, அவளும் ஜெபனும் சேர்ந்து எங்களோட கல்யாணத்துக்கு வர முடியாதால எங்கள் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. அங்கே போகணும், இவ ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இவளை சும்மா வம்பளிக்கலான்னு, அதெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, நீ போனால் டைம் வேஸ்ட் பண்ணுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன். அதில் காண்டாய் தான் இங்கே வந்து இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தேவம் ஒயனோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. இது கேட்ட உடனே ஒயனோட அப்பா,
ஹம், இவ்வளோதான் பிரச்சனையா? ஏன் தேவ், அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவளுக்கு சும்மா கோவம் வந்தாலே அந்த கத்து கத்துவா. இதுல இந்த மாதிரி விஷயத்துல அவகிட்ட ஏன்பா? இல்ல மாமா, சும்மா அவளை கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் தான். ஏன் ஒயன், இந்த மாதிரி விஷயத்துல இவன் விளையாடுவான்னு தெரிஞ்சும் இவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துட்டு நீ ஏமா வந்து இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அப்பா, இவர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? நான் என்னமோ இவரை ஒவ்வொரு கடைக்கா கூட்டிட்டு போய் அப்படியே மணிக்கணக்கில் வாசலுக்கு வெளியவே உட்கார வச்சு நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் இது வரைக்கும் எதுக்காவது போட்டு இவரை தொல்லை பண்ணியிருக்கேன் சொல்லுங்க? எது ஒன்றும் சரி, நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் சைலண்டா கேட்டுக்கிற பொண்ணு நான். ஆனா இவர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? எனக்கு அப்படியே கோவம் கோவமா வருது. அப்படியே அவரை ஏய் அப்படிங்கிற மாதிரி வயனு அம்மா பக்கத்துல இருந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. வயனு, உங்க தம்பி ஏதாவது ஒன்று சொன்ன போதுமே அப்படியே உடனே வந்துருங்க என்ன மிரட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மாவை சைடேஸ்ல பார்த்துட்டு அவ பேசிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு, ஏண்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான் இப்படி வந்து கத்திக்கிட்டு இருந்தியா? நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சு வந்துட்டேன். நித்யா, உனக்குமாடா? இவளுக்கு தான் மூளை இல்ல, இப்படி முட்டாள்தனமா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இவ கூட சேர்ந்தா நீயும் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா இப்படிதான் எங்களை வச்சு விளையாடிட்டு இருப்பீங்களா? ரெண்டு பேரையும் என்ன பண்றதுன்னே தெரியல. போய் போய் உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, என்னை அடிக்கணும். ரெண்டு பேருக்கும் பொறுப்பே கிடையாது. ஏதோ எல்கேஜி பிள்ளைங்க சாக்லேட்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? தேவ், அவ தான் மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறான்னா அவ கூட சேர்ந்து நீயும் ஏன்டா அப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா தேவம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தேவம் சைலண்டா போய் வயனோட ஷோல்டர்ல கை போட்டு அவளோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு, கா அதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்காக. இவ கூட இந்த மாதிரி வம்பெழுத்த விளையாடலனா எனக்கெல்லாம் நாள் போறதே தெரியாது அப்படின்னு வயனோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கையில போட்டு வயனோட கழுத்தை நல்லா லாக் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. வயனத்தை தட்டி விட எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா நல்லா போட்டு டைட்டா லாக் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஐயோ விடியா, வலிக்குது அம்மா. ஐயோ என் கழுத்து அப்படியே நெரிச்சுன்னு கொண்டுடாத, வலிக்குது விடு. மா என்னை காப்பாத்துமா. ஆ, இவ்வளோ நேரம் என்னென்ன பேச்சு பேசின நல்லா அனுபவிடி. மா என்னம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க? இந்நாள் என்னம்மா என் கழுத்து போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்காம்மா. ஏய், அவன் என்ன உன் கழுத்தை பிடிச்சி அமுத்திட்டா நிக்கிறான். இப்ப என்ன வேற என்ன பண்றான்? இங்க பாரு, இது கை மாதிரியா இருக்கு, இது உலக்க மாதிரி இருக்கு. ஆ, வலிக்குது. ஏய், சும்மா நடிக்காதடி. ஆ, நடிக்கிறேனா? யோ முதல்ல கையடியா. அதெல்லாம் எடுக்க முடியாது, என்னடி பண்ணுவ முன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை தட்டி விட்டுட்டு, இங்க பாரியா, திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவ்வளவுதான் உன்ன. ஏய் என்னடி, கொஞ்சம் கூட புருஷன்னு மரியாதையே இல்லாம அவனை வாய போயான்னு பேசிட்டு இருக்க? ஆ, வாமா வா, அவனை வாட போடான்னு பேசாம இருக்கேனே அதுவே பெரிய விஷயம். அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்னது வாட போடான்னு கூப்பிடுவியா? எட்டு அந்த கரண்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட அம்மா வயனை துரத்திட்டு இருக்காங்க. தேவகத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. வயன் முயல் குட்டி மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருக்கா. வயனோட அம்மா அவளை பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. வயன் நிக்கவே இல்லை. அப்போ வயனோட அம்மா, ஆ அம்மா, ஐயோ இடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா கத்துறாங்க. அப்போ வயன் சைலண்டா நின்றுட்டு, அம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு வயனோட அம்மா கிட்ட வந்து நிக்கிறா. அப்போ வயனோட அம்மா அவங்க குனிஞ்சு காலை பார்த்துட்டு இருந்தவங்க வேகமா எந்திரிச்சு வயனோட காதை பிடிச்சிட்டாங்க. ஆ அம்மா வலிக்குது. ஆ, ஆ மாட்டிக்கிட்டியா? ஏண்டி என்ன பேச்சு பேசுற நீ? அம்மா வலிக்குதுமா, காதை விடுமா. ஆ வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் தான் பிடிச்சி திருக்கிட்டு இருக்கேன். அம்மா இதெல்லாம் போங்கம்மா, நான் உனக்கு அடிபட்டுச்சுன்னு வந்தா ஆ நீ நீ என்ன இதை வச்சு பிளான் பண்ணி ஏமாத்துறல. அம்மா வலிக்குதுமா, காதை விடுமா. உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி, என்ன பேச்சு பேசுற நீ? ஆ ஏதோ சின்ன குழந்தைன்னு பார்த்தா. ஆ அம்மா பாருமா, நீயும் சொல்றல சின்ன குழந்தைம்மா. என் மூச்சை பாரு, என் மூச்சை பார்த்தா உனக்கு இது மாதிரி என்ன அடிக்கணும்னு தோணுதா? பாவம்மா, என் காது பிஞ்சு காதுமா, விடுமா, வலிக்குதுமா. இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசுன அப்புறம் அடி பின்னிடுவேன், ஓடு அப்படிங்கிற மாதிரி வயனோட காதை விட்டுறாங்க. வயனோட காதை தேய்ச்சிக்கிட்டே ஓடி போய் அவ அப்பாவை கட்டி பிடிச்சி நின்னுட்டா. எதுக்கடி இப்போ போட்டு புள்ளைய அடிக்கிற?
ஆ உங்க பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அதான் அதுக்குன்னு ஆ நல்லா கேளுப்பா. பாரு என் காதே செவந்து போச்சு. வலிக்குது. அம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லம்மா. ஏண்டி இப்போதானே இப்போதானே சொன்னேன். ஆ அப்பா பாரு. ஆ ஏம்மா அவளை போட்டு சும்மா இது பண்ணாத விடு. ஏதோ பெரிய குழந்தை தெரியாம பேசுறா. ஆமா குழந்தை. அப்படி தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கோங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் போனா குழந்தையே பொறந்துரும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவளுக்கு நீங்க இந்த மாதிரி செல்லம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா சொல்றாங்க. அப்போ வயன் ஆ ஆமா ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. யாரால? ஒன்னால. உனக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வயன் பின்ன உனக்காக நான் எல்லாம் பண்ணா நீ என்னையும் போட்டு எத்தனை டார்ச்சர் பண்ற தெரியுமா? ஆனா அம்மா உண்மையா சொல்றேன். எனக்கு மாமியாருன்னு ஒருத்தவங்க இருந்தா கூட இவ்ளோ கொடுமை பண்ண மாட்டாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ பண்ணிட்டு இருக்க. என்னது? மாமியார் மாதிரி கொடுமை பண்றேனா? டேய் நில்லடி. இந்த டைம் உன் காதுல அப்படியே அக்கா அக்கா விடுக்கா. அவ தான் உளறிட்டு இருக்கா. ஏதோ சின்ன பொண்ணு ஏக்கா. டேய் நீயும் சேர்ந்து சேர்ந்து அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டு இருக்காத. ஆ ஆமாமா உங்க தம்பி அப்படியே எனக்கு செல்லம் கொடுக்குறாரு. போமா அப்படிங்கிற மாதிரி வயன் இன்னுமே வாய் அடிக்கல. அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கா. தேவ் ஏய் சைலண்டா இருடி. சும்மா என் அக்காவை போட்டு எப்போ பார்த்தாலும் வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆ ஆமா வாங்க வாங்க. அக்காவை பேசினா தம்பி வராரு. தம்பியை பேசினா அக்கா அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வராங்க. உங்க 2 பேருக்கும் உங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு பாவம் நானும் என் அப்பாவும் தான் முழிக்கிறோம். மகளே இப்போவாது உன் அப்பாவோட கஷ்டம் உனக்கு புரியுதா? ஆமாப்பா எனக்கு இப்போதான் உங்க கஷ்டம் புரியுது. இந்த அம்மாவோட எப்படிப்பா இந்த 30 வருஷம் எப்படிப்பா குடும்பம் நடத்துனீங்க? நீங்க ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி வயன் அவளோட அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்போ வயனோட அம்மா டேய் உன் பொண்டாட்டி ரொம்ப பேசுறாடா. அவ வாயை கொஞ்சம் அடக்கிவே. அக்கா என்னது அவர் பொண்டாட்டியா? அப்போ உனக்கு புள்ள இல்லையா? ஏய் முதல்ல அவனுக்கு பொண்டாட்டி அப்புறம் தான் எனக்கு புள்ள. உனக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தனோ அப்போத்துலேருந்தே அது உறுதியாயிடுச்சு. பார்த்தீங்களாப்பா இந்த அம்மா என்னெல்லாம் பேசுதுன்னு. சரி விடுமா அவ கிடைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வயனோட அப்பா சொல்றாரு. அப்போ வயனோட அம்மா வயனோட அப்பாவை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. ஐயோ இவ வேற முறைக்கிறா. ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் பொண்டாட்டி. நான் என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தேவம் என்ன மாமா உங்க பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு பயங்கரமா பாடா படுறீங்க போல. டேய் நீ வேற ஏன்டா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற? மாமோய் உங்க பார்வைக்கான அர்த்தத்தையும் உங்களோட மைண்ட் வாய்ஸையும் நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தயம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வயனோட அப்பா சரிம்மா இப்போ உனக்கு என்ன வெளியில போகணும். தேவங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவ்வளோதானே. அப்பா நான் இருக்கேன்ல. நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்றதுக்காக தானே. நீ வா நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன வேணுமோ கடையே வேணும்னாலும் கூட சொல்லு. அப்பா நான் வாங்கி தரேன். இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் தங்கம் அப்படிங்கிற மாதிரி வயனோட அப்பா வயன்கிட்ட சொல்றாரு. அதுக்கு வயன் பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல என் அப்பா எனக்கு நான் கடையே கூட வாங்கி தருவாரு. உங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு நான் முதல்லயே என் அப்பா கிட்ட வந்து கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வயனோட அம்மா என்னது இங்க பாருங்க இவரை நீங்க கடைக்கு வந்து கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா சொல்றாங்க. வயனும் வயனோட அப்பாவும் ஷாக்காகி வயனோட அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. ஏம்மா ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ? அப்பா என்ன கடைக்கு கூட்டிட்டு போறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. அப்போ வயனோட அப்பாவும் ஏம்மா இதுல என்ன இருக்கு? இங்க பாருங்க நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க கொடுக்குற செல்லத்துல தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. 1000 தான் இருக்கட்டுமே. நீங்க 1000 தான் அப்பாவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு என்ன வேணும்னாலும் அவள் புருஷன் தான் செய்யணும். அவ எது வேணும்னாலும் தேவன் கிட்ட தான் கேட்கணும். நீங்க அவளுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம அப்பா அம்மாவா பண்றதெல்லாம் பண்ணலாம். ஆனா அது தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அவ தேவங்க தவிர்த்து வேற யார்கிட்டயும் போய் நிக்க கூடாது. புரியுதா அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா சொல்றாங்க.
ஸோ இத்தோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டடா பாய்.